வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உயிருக்கு போராடுற நேரத்தில் கூட இப்படியா கேபிஒய் பாலா பெயரை சொல்லி நெல்லை விவசாயிக்கு அதிர்ச்சி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி, வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன்னுடைய உழைப்பிலிருந்து பலருக்குமே அமைதியாக உதவி செய்து வரும் கேபிஒய் பாலாவின் பெயரை பயன்படுத்த நடந்த புதிய மோசடி சம்பவம் சோசியல் மீடியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனித நேயத்தை நம்பி உதவி கேட்டு காத்திருந்த ஒரு இளைஞரை குறிவைத்து அவரது நம்பிக்கை சிலர் பணம் பறிக்கும் ஆயுதமாக பயன்படுத்த முயற்சி செய்த சம்பவம் பேசும் பொருளாக மாறியுள்ளது. நெல்லை மாவட்டம் வல்லூரி அருகே சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஸ்மைல் தெரீல் என்ற இன்ஸ்டா பிரபலம் விவசாய வாழ்க்கை, கிராமத்து இயற்கை, தினசரி உழைப்பு போன்ற வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். அவருடைய எளிமையான வாழ்க்கை முறையால் ஆயிரக்கணக்கானோர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நிலையில் அவருடைய நெருங்கிய நண்பர் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு சிறுவன் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருகிறான். அந்த சிறுவன் மருந்து செலவுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது சமூக வலைப்பக்கங்களை மனதை உறும் வீடியோக்கள் வெளியிட்டு உதவி கூறுகின்றார். பலருமே தங்கள் முடிந்த உதவிகளை செய்து கொண்டாங்க. அந்த மனிதநேயம் முயற்சியால் சில மோசடி நபர்கள் தங்களுடைய சுகநேயத்திற்காக பயன்படுத்த முயன்றாங்க. தேவையான தொகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. கேபிஒய் பாலா தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்தவரால் உண்மையிலே உதவி கிடைக்கப் போது என நம்பி அந்த இளைஞனும் அந்த ஆவணங்களையும் அனுப்பியுள்ளார். ஆனால் அதற்கு பிறகுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. உங்களுக்கு 6 லட்சம் உதவி ஏற்பாடு செய்துள்ளோம், ஆனால் அதற்கு முன்பாக ஒரு லட்சத்திற்கு 2000 வீதம் டேக்ஸ் கட்ட வேண்டும். அந்த பணத்தை செலுத்திவிட்டால் உடனடியாக 6 லட்சம் உங்கள் கணக்கில் வரும் என்று பணம் கட்ட வற்புறுத்தினாங்க. இதில் சந்தேகம் அடைந்த அந்த இளைஞர், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்ட முடியாத நிலையில் இருக்கிறோம், அதனால தான் நேரடியாக பாலாண்ணாவிடம் பேச வேண்டும் என கேட்டாங்க. ஆனால் அதற்கு அந்த நபர், நான் பேச வைக்கிறேன், முதல்ல பணத்தை மட்டும் கட்டுங்கன்னு மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறினார். உடனே இது முழுக்க முழுக்க மோசடி முயற்சி என்பதை உணர்ந்த அந்த இளைஞர் தொலைபேசி உரையாடல்களை, வாட்ஸ்அப் சாட் என எல்லாவற்றையுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். கேபிஒய் பாலாவின் பெயரை தவறாக பயன்படுத்தி ஏமாற்ற முயற்சி பெறுவது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை வெளியிட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். அதேபோல கேபிஒய் பாலாவுக்கு தன்னுடைய பெயரில் இதுபோல ஏமாற்று வேலைகள் நடக்குது என்பது தெரியாமல் இருக்கலாம். அதை அந்த அண்ணா தெரிந்து கொள்ள வேண்டும். பாலா கஷ்டப்படுற பணத்திலிருந்து பலருக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் அதை வைத்து கூட இதே போல் ஏமாற்று பேர் வழிகள் ஏமாத்துறாங்க என்பதற்கு அந்த நபருடைய ஃபோன் நம்பரையும் அந்த இளைஞர் தன்னுடைய வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். உயிருக்கு போராடும் சூழ்நிலை கூட இது போன்ற மோசமான செயலில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உதவி செய்யும் மனிதர்கள் நல்ல பெயரை சிலர் மோசடிக்க பயன்படுத்துவது மிகவும் வேதனையானது. கஷ்டத்தில் இருக்கும் மக்கள் இதே போல நபர்களை நம்பிவிட வேண்டாம். நம்முடைய சின்ன சலனம் கூட போன்ற ஏமாற்றுகள் போர்வெளியில் லாபமாகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.